ஹலோ எவ்ரிவன். உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஃபார் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு. அதில் ஜென்ரலாக நீங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மெசேஜ் இந்த மாதிரியான ஃபீல்டு எல்லாமே வந்து ஜென்ரலாக இருக்கும். பட் சம்டைம் வந்துட்டு இந்த ஃபார்மில் நம்ம அப்லோட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கெரியர்னு சொல்லி ஒரு பேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் மெனுவில் அப்படின்னா, அதில் வந்து நம்ம ரெஸ்யூம் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபார்மில் ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் விசிட்டர்ஸ்லேருந்து அந்த ஃபைல் அப்லோடை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது WP ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பிளகின் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த பிளகின்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. இதில் நான் வந்து காமிக்கிறேன். ஆப்ஷன் இருக்கும், பட் அது வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட்னு இருக்குங்களா, ஆனால் இது வந்து ஃபேன்ஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி வருது. இது நான் இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு போனேன்னா இந்த மாதிரி ப்ரோ ஃபீச்சருக்கு அப்கிரேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஃப்ரீ பிளகின் யூஸ் பண்ணி ஃபைல் அப்லோட் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற பிளகின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளகின் தான், ஃபார்மினேட்டர் அப்படிங்கிற பிளகின். ஸோ பிளகின்ஸில் ஆட் நியூக்குள்ளே போய்க்குங்க. இதில் சர்ச் பிளகின்ஸில் ஃபார்மினேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் ஃபார்மினேட்டர் அப்படின்னு சொல்லி ஆட் ஆகிருக்கும். இதில் ஃபார்ம்ஸ்குள்ளே போய்க்குங்க. நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டெம்ப்ளேட் சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ பிளானில் நம்மளுக்கு டெம்ப்ளேட் இருக்குது. இதை வந்து நம்ம கனெக்ட் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். உங்களோட சைட்டை வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் போய்க்குங்க. இல்லைனா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும்னா அகைன் இந்த ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்துட்டு கிரியேட் பிளாங்க் ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ்னு இருக்கும். இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டெல்லாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நேம், இமெயில், ஃபோன் நம்பர், இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீல்டு இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன்லேயே நிறையா ஃபார்மினேட்டரில் நிறைய ஃபீல்டு இருக்கும். செலக்ட்டு, கால்குலேஷன், டேட் பிக்கர், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது நம்மளுக்கு. அதுமாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ஃபீல்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது ஈஸியாக இப்படி பிடிச்சிட்டு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரே லைனில் 2 வரணும் அப்படின்னா அந்த இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் இப்படி கொண்டு போகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு கோடு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இந்த இது வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இதெல்லாமே பண்ணிட்டு மேலே ப்ரிவியூ இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ ஃபார்முக்கு ஒரு நேம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் நிறைய ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஃபார்ம் எதுக்குங்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த நேம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து விசிட்டர்ஸுக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இதில் வந்து நேம் அப்படிங்கிறதுல இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் செட்டிங் ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபீல்டு அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த செட்டிங்குள்ளே போயிட்டு இது வந்து ரெக்வயர்டா ஆப்ஷனலா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ரெக்வயர்டு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதை ஃபார்ம் சப்மிட் பண்ணணுன்னா இதை ஃபில் பண்ணாதான் சப்மிட் பண்ண முடியும். அதனால் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிடுங்க. அதே மாதிரி இந்த லேபிள் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள்னு போட்டு ஜான் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம கொடுக்குறோம். இதெல்லாமே பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரெக்வயர்டாக வேணுமோ எடிட் ஃபீல்டு கொடுத்துட்டு செட்டிங்கில் போய்ட்டு ரெக்வயர்டு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து ரெக்வயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட் பட்டன் அதுலேயே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ், இதில் தான் வந்து நீங்கள் அந்த ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எடிட் பண்ண முடியும். இப்போ இதில் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குது. பட் இதில் நம்ம தீமுக்கு தகுந்த மாதிரி கலரு, ஃபாண்ட்டு எல்லாமே மாற்றணும் அப்படின்னா அப்பியரன்ஸில் தான் நீங்கள் வந்து மாற்றணும். இது வந்து ஃபார்மினேட்டரோட ஸ்டைல். இதுலேயே அந்த மாடல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஃப்ளாட் அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்டர் இருக்காது, ஃபீல்டோட பார்டர் வந்து இருக்காது. இதில் போல்ட் அப்படின்னா இந்த பார்டர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். மெட்டீரியல் அப்படின்னா கீழே மட்டும் ஒரு லைன் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் ஓகேவாக இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு இருக்கும். யூஸ் தீம் கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா கஸ்டமைஸ் கலர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார்ம் கண்டெய்னர் அப்படின்னா ஃபார்ம்
இதுதான் வந்து ஃபார்மு. இப்போ வந்து இதுக்கு இந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. ஸோ அதோட பார்டர் கலரு, பேக்ரவுண்ட் கலரு. அதே மாதிரி சப்மிஷன் இண்டிகேட்டர், ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும். அதேமாதிரி ரெஸ்பான்ஸ் எரர்னு இருக்கும், அது வந்து ரெட் கலரில் வரும். இது எல்லாமே ரெட் கலர், க்ரீன் கலர், இது இந்த ரெண்டுக்குமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். இதை சேஞ்ச் பண்ணால் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த ஃபார்மோட பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணும்போது இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலர், இதை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கனாலே தீம் கலருக்கு வந்து மேட்ச் ஆயிரும். இப்போ நம்ம ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம் ஃபீல்டு. இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஃபைல் அப்லோடர், இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன், இந்த ஃபீல்டோட பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபீல்டில் டெக்ஸ்ட் கலர் என்னவா இருக்கணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோவர் அப்படிங்கிறது இப்போ இந்த ஃபார்முக்கு மேலே இந்த மாதிரி ஹோவர் பண்ணி கொண்டு போனாங்கன்னா அந்தப்போ என்ன கலர் வரணும் அப்படிங்கிறது. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்தப்போ அது என்ன மாதிரி சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது. சப்மிட் பட்டன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய சப்மிட் பட்டன். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு தீம் கலர் அப்படின்னு சொல்லி இருக்கும், யூஸ் தீம் கலர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் தீமில் என்னவா இருக்கோ அது எல்லாமே வந்துடும். சம்டைம் வந்து அந்த தீமில் வராது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் கஸ்டமைஸ் கலர் கொடுத்து எடிட் பண்ணுங்கள். இது ஓகேவாக இருந்துச்சுன்னா இதுவே நீங்கள் கூட பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பப்ளிஷ் பண்ணிவிட்டு இந்த ஐடி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த சார்ட் கோடு வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த பேஜில் வேணுமோ எடிட் வித் எலமெண்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு விட்ஜெட்டில் ஷார்ட் கோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். இந்த சார்ட் கோட் எடுத்து வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இப்படி போட்டு இதில் வந்து அந்த சார்ட் கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பப்ளிஷ் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் அதே தீம் கலரில் நம்மளுக்கு ஃபைல் அப்லோட் ஃபார்ம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட லோக்கல் ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி உங்களோட விசிட்டர்ஸ் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025ல் வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Tech Live.